வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினத்தில் நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 69வது அதிகாரமாக உள்ள தூது என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 683வது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம். தூது என்பதற்கு நல்ல தூதுவனுக்குரிய பண்புகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 683வது திருக்குறளுக்கு செல்வோம். நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு. நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். பகை அரசரிடம் சென்று தம் அரசரின் வெற்றிக்கு காரணமானவற்றை உரைப்பவனின் பண்பானது நூலறிந்த நூலொருக்கெல்லாம் வல்லவனாக இருக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: பகை அரசரிடம் சென்று தன் அரசனின் வெற்றிக்கு காரணமானவற்றை உரைக்கும் தூதுவனானவன் நூலறிந்த நூலொருக்கெல்லாம் வல்லவனாக இருக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். சுருக்கமாக சொல்ல போனால், பகை அரசரிடம் தூது செல்லும் தூதுவனுக்கு மிகுந்த மன வலிமையும் நூலறிவும் மிகுந்திருக்க வேண்டும் என்பது சுருக்கமான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம். நாமும் வாழ்வில் வெற்றியினை காண்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.